பொலிட்டிக்கல் செட்டையர் அப்படின்னு சொல்லும்போது, பொலிட்டிக்கல் செட்டையர்னாவே என்ன செட்டையர்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த சீரியஸான விஷயத்த அதை வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக பண்ணுற மாதிரி பண்ணி, அதை சீரியஸான ஒரு விஷயமாக நம்ம சொல்லுவோம். அல்லது விமர்சனத்துக்குரிய விஷயத்த வந்து நகைப்பும் விமர்சனமும் சேர்ந்து ஒரு சீரியஸான தாட்டை சொல்லும்போது என்ன ஆகும்? அதில் ஒரு எஃபெக்ட் ஏற்படும், ஒரு இம்பேக்ட் ஏற்படும். அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது. இது ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஆர்ட் ஒர்க். இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பல படங்களை நம்ம பார்த்துருப்போம். நல்ல ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த காலத்துலேருந்தே நகைச்சுவை காமெடிகள், பொலிட்டிக்கல் காமெடிஸ் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? டர்ட்டி பார்ட்டிஸ் எப்படி நடக்குது, இதெல்லாம் காமெடிஸில் அந்த காலத்துலேருந்து அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லேருந்தே அந்த பொலிட்டிக்கல் காமெடிஸ்லாம் கலந்து தான் இருக்கும். அது ஃபில் மூவிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ரைட்டிங்ஸில் அப்போ இருந்துச்சு. அப்போ இந்த சட்டையர் அப்படிங்கும்போது இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து நிறைய பார்த்துருப்போம். அதில் வந்து சமீப வருடங்களில் வந்த படம் வந்து எல்கேஜின்னு ஒரு படம். அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கும், மாத்திரை ஒரு சீனில் ஒரு மாத்திரைனால தானே வியாதி பெருகுச்சு அப்படின்னு. அதுக்கு அப்படி கிடையாது. ஃபுட் கம்பெனிஸும், பிக் ஃபார்மா கம்பெனிஸும், பிக் ஃபுட் கம்பெனிஸ், ஜங்க் ஃபுட் கம்பெனிஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் டைஅப்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த டைஅப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறத சீக்ரெட் மீட்டிங்ஸ் போட்டு செய்வாங்க. அதில் 30 வருஷமாக அதில் மீட்டிங்ஸ்குள்ளெல்லாம் கலந்து கொண்டு அதுலேருந்து வெளியில் வந்தவர், பிடிக்காம அந்த பிஸ்னஸ் பிடிக்காம வெளியில் வந்தவர் சொன்ன விஷயம், டிஸ்க்ளோஸ் பண்ண விஷயங்கள் தான் அதெல்லாம். என்ன அப்படின்னா, எப்படி ஃபுட் கம்பெனிஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ், கெமிக்கல்ஸ்லாம் புகுத்தி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் வருடங்களாக மக்கள் இந்த ஜங்க் ஃபுட்டை விரும்பி சாப்பிடும் போது அட்ராக்ட் ஆகி, கடலில் அட்ராக்ட் ஆகி, ஒரு டேஸ்ட்டில் அட்ராக்ட் ஆகி சாப்பிடும் போது என்ன ஆகும், மூட்டு வலியோ, சுகர் ஸ்பைக் ஆகிறதோ, கேன்சரோ எல்லாம் பாடி டேமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே வரும், டெட்டரியோரேட் ஆகிட்டே வரும். அப்போ என்ன ஆகுனா, மெடிசன் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, மெடிசன் அதுக்கு தகுந்த மாதிரி தயாரித்து வச்சுருப்பான். அதில் போய் வாங்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு அது ப்ராஃபிட், அது லுக்ரேட்டிவ் பிஸ்னஸாக ஆகிடும் இல்லையா? அப்படி ஒரு டர்ட்டி நெக்ஸஸ் வந்து இது ஃபுட் கம்பெனிஸ்க்கும், பெரும்பாலான ஃபுட் கம்பெனிஸ், பெரிய ஃபுட் கம்பெனிஸ், அதே சமயத்தில் பிக் ஃபார்மா கம்பெனிஸ் இல்லையா, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், இவங்களுக்கு இருக்கிற நெக்ஸஸ் இருக்கிறதாக சொல்லப்படுது. அப்போது அதில் இருந்தவர் சொன்னதுனால தான் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணவர் சொல்கிறது. யாருடைய பெயர்களும் தேவையில்லை, கருத்து என்னவோ அதுதான் முக்கியம். அதனால் அவர் அதுக்குள்ளே இருந்த சீக்ரெட் மீட்டிங்ஸ்லாம் வந்து இருந்தவங்களில் ஒருத்தர் சொன்ன விஷயங்கள் தான் அதெல்லாம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து சயின்டிஃபிக் ரெவல்யூஷனில் வந்து நல்ல மருந்துகள், நல்ல அறிவியல், நல்ல விஷயங்கள், அதாவது வானவியல் படிப்பு, மெடிசின், உடம்புக்குரிய படிப்பு, எல்லா விஷயங்களும், ஆந்த்ரோபாலஜி, ஆர்கியாலஜி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கிய ஒரு பீரியடை வந்து அறிவியலில் இருந்தாலும், எல்லா ஃபீல்ட்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன நடக்கும் அப்படின்னா, அப்யூசிவான பீப்புள் இருப்பாங்க, யூஸ்ஃபுல்லான பீப்புளும் இருப்பாங்க இல்லையா? அப்யூசிவ் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல் பீப்புளுக்கும் என்ன இருக்கும், வித்தியாசங்கள் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியிலும் இருக்கிறாங்க, எல்லா ஃபீல்ட் ஆஃப் பிஸ்னஸ்லையும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயோவாரு இல்லை வந்து ஒரு நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட்டு மேலே வந்து அவங்களோட மக்களை வீக்கன் பண்ணுறது, வேர்சன் பண்ணுறது, பலவீனமாக்குறது, க்ளவுட் சீடிங், ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சண்டே செய்தியில் சொன்ன ஞாபகம், க்ளவுட் சீடிங் பண்ணக்கூடிய, அதிகமாக மழை பெய்கிற மாதிரி பண்ணி வெள்ளங்களை உருவாக்கி தேசங்களை அழிப்பது, இந்த மாதிரி பயோவாரில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து முதல் நடந்தது கிங்கிஸ்கான் சொல்லக்கூடிய வரலாறுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கிங்கிஸ்கான் சொல்லக்கூடிய அந்த மங்கோல் எம்பையரில் ஆட்சி செய்து வந்த அந்த ஜெங்கிஸ்கானுக்கு அப்புறம் வந்த டைம் பீரியடில் வந்து இதெல்லாம் பயோவார் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி வந்து டெட் பாடிஸை வந்து தூக்கி கோட்டைகளுக்குள்ளே போட்டு டிசீஸை பரவ பண்ணி அடுத்த தேசங்களுக்கு அதை பிளேக்ஸாக மாறி, ரேட்ஸ்குள்ளே போந்து ரேட்ஸ் அநேக விஷயங்களை கப்பலில் ஏற்றப்பட்டு அது பாடிஸை வந்து அது கன்சியூம் பண்ணி அது மித்த நாடுகளுக்கு போய் பிளேக்ஸை பரப்பி, இந்த மாதிரி பிளாக் டெத், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, வரலாறு படிக்கும்போது தெரியும். அப்போது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடந்ததுக்கான காரணம், அது முக்கியமான நல்ல விஷயங்கள் ஆகட்டும், இல்லை வந்து முக்கியமான கெட்ட விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து வித்தியாசம் என்னென்னா அன்பு இல்லாமை, ரெண்டு தான் வித்தியாசம். அப்போது டென்னிஸ் பர்கிட் அப்படிங்கிறவர் தான் ஃபைபர் சாப்பிடணும்னு ஒரு கிறிஸ்தவர் சொன்னார். டென்னிஸ் பர்கிட் வந்து ஃபைபர் எவ்வளோ முக்கிய உடம்புக்குன்னு சொன்னார், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு. அப்போது கிறிஸ்தவர்கள் எட்வர்ட் ஜென்னர், இந்த மாதிரி நிறைய பேர் கிறிஸ்தவ அறிஞர்கள், பிளைஸ் பாஸ்கல், ஆண்டோயின் வேன் லுக்கன் ஹாக், ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, ஆண்டனி வேன் லுக்கன் ஹாக், ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அவர், ஜோசப் லிஸ்டர், நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம், மைக்கேல் ஃபேரடே, நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஜோஹன்னஸ் கெப்லர்,
அநேகர் வந்து கிறிஸ்தவர்களாக இருந்ததுக்கான காரணம் அவங்களுடைய கிறிஸ்தவனுடைய அன்பு வந்து லவ் இஸ் காடு அப்படிங்கிறது உலகம் சொல்லக்கூடிய காரியம். ஆனால் காட் இஸ் லவ் தான் உண்மை. கடவுள் தான் அன்பு. அன்பே கடவுள் கிடையாது. கடவுள் தான் அன்பு. யாருடைய சாயலும் உருவாக்கப்பட்டிருக்கோம், படைக்கப்பட்டிருக்கோம், அந்த உலகம் உருவாகி இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம அவருடைய சாயலையே படைக்கப்பட்டிருக்கோம், மனித குலம் எஸ்பெஷலி பர்டிகுலர்லி. அப்படி எவ்வளோ ஸ்பெஷலாக யூனிக்காக சென்ஷியன் பீயிங்ஸாக கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார். இந்த புரிதலோடு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான அப்யூசிவ் பீப்புள்கிட்ட இருந்து இந்த வேண்டிய விழிப்புணர்வு கடவுள் தருவார். அதுலேருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு சோம்பேறித்தனம் ஆகாது. சுறுசுறுப்பாக எஃபர்ட்ஸ் போடணும். நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவரையும் நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பான்சிபிளாக பாதுகாக்கணும். எதில் என்ன இருக்குது, எதில் ஜிங்க் இருக்குது, எதில் மெக்னீஷியம் இருக்குது, அவையெல்லாம் ஏன் நம்ம உடம்புக்கு நல்லது, எதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் இருக்குது, ஏன் அதெல்லாம் நமக்கு கெட்டது. முன்னெல்லாம் கேன்சர்லாம் வந்து எவ்வளவோ ரொம்ப ரேராக தான் கேள்விப்படுவோம். ஆனால் இப்போலாம் கேன்சரை எவ்வளோ நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ சீக்கிரமாக அது பரவிட்டு இருக்கு, மனிதர்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அட்டாக் ஆகிட்டு இருக்குது இல்லையா. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். டயபெட்டிஸோ இல்லை வந்து கேன்சரோ ஆர்த்ரைட்டிஸோ நிறைய சொல்லிட்டே போகலாம். அதனால் இதெல்லாம் ஐபிஎஸ்ஓ ரூபெல்லா இந்த மாதிரி அநேக விஷயங்கள் வந்து மனித குலத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. காரணம் அன்பு இல்லாத மக்கள் அவங்க வசதிகளுக்காக அவங்க லக்ஸுரிக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். என்ன பண்ணுவாங்க, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் பண்ணும்போது அதில் வந்து அநேக விஷயங்களை கலக்கும்போது மனிதர்களுக்கு அது வேர்சன் பாடி வீக்கன் ஆகும், பலவீனப்படும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்லாம் கண்டுபிடிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, டைப்ஸ் வச்சுருக்கிறதுனால அப்படி பண்ணிகிட்டு இருந்தால் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டமாக இப்போ ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது நல்லது. ஆனால் அடிக்க விழுந்தா ஹாஸ்பிட்டலுங்கிற மாதிரி அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. முன்னையெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சா? இல்லை. ஏன் நோய்கள் அதிகமாக அவ்வளோ பரவுதுங்கிறது தான் அதனோட அடையாளம். சிம்டமேட்டிக்காக நம்ம பார்க்கும்போது பிஹைண்ட் த சீன்ஸில் பார்க்கும்போது அதுதானே புரிதலாக இருக்குது. அப்போது நமக்கு கடவுளோட ஞானம், அறிவு, புரிதல் இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படியணும். ஒபீடியன்ஸ், கோஆப்ரேஷன் வித் காட், அது ரொம்ப முக்கியம். லவ் ஆஃப் காட் ரொம்ப முக்கியம். கடவுளுடைய அன்பு ரொம்ப முக்கியம். காட் இஸ் லவ்ங்கிற புரிதல் இருந்தால் லவ் ஆஃப் காட் நமக்கு ஏற்படும். அது வந்து இன்னும் ஷார்ப்பன் ஆகும். இன்னும் நல்ல ஃப்ளோ வந்து ஷார்ப்பராக இருக்கும். நம்மளுடைய புத்தி கூர்மை, அன்பு கூர்மை வந்து பக்குவமாகவும் இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும். அயன் ஷார்ப்பன்ஸ் அயன் பைபிள் வசனம் சொல்லுது. அப்போது இரும்பை கூர்மைப்படுத்தும் போது நம்ம யாரு கூட அசோசியேட் ஆகிருக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம வாசிப்பு பழக்கம் இருக்குதா, நம்ம வாசித்ததை, பார்த்ததை, கேள்விப்பட்டதை, உண்மையான விஷயங்களை வந்து நம்ம உணர்ந்ததை, நம்ம அதை எவிடென்ஷியலாக பார்த்ததை, நம்மளுடைய அனுபவங்களில், நம்மளுடைய வரலாறுகளில் படித்ததை ஷேர் பண்ணணும், பகிரணும். அதுக்கு தனியாக அன்பு வேணும். இது வீடியோவுக்கு ஃபேமஸ் ஆகவோ இல்லை காசு சம்பாதிக்கிறக்கோ நம்ம பண்ணுறதில்ல. அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளுக்காக நம்ம செய்யும் பொழுது கடவுள் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார், அது போதும். அதனால அன்பு ரொம்ப முக்கியம். கடவுளோட அன்பு இருந்தாலும் இதெல்லாமே சொல்ல முடியும். அப்படிங்கிறது கிறிஸ்தவனுடைய அன்பு உள்ளவர்களுக்கு தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரியப்படுத்த அதாவது முக்கியமாக கிறிஸ்தவனுடைய அன்பு உள்ளவங்க என்ன பண்ணணும், ப்ரைவேட்டைஸ்டு ரிலிஜன் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, ஷ்ரிங்க் ஆகிடக்கூடாது. கிறிஸ்துவனுடைய அன்பு உள்ளவங்க என்ன பண்ணணும், அதை வந்து ஷேர் பண்ணணும். நமக்கு வந்து ஐயோ ஆபத்தாயிருமோ, பிரச்சனை ஆயிருமோ அப்படி பயப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய லைஃபையே நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தோம்னா லைஃப் நமக்கு வி கேன் கெயின் த லைஃப் த்ரூ கிரைஸ்ட் இல்லையா. கர்த்தருக்காக நம்ம எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. நம்ம கடவுள் பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். ஆனாலும் என்ன நடந்தாலும் நம்ம உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் வைராக்கியமும் நமக்கு இருக்கணும். சக மனிதர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தொடர்ந்து கடவுள் கொடுத்துருக்கார் இல்லையா. தைரியம் உள்ள ஆவி கொடுத்துருக்கிறார், அன்புள்ள ஆவி கொடுத்துருக்கிறார், அவருடைய சாயலே நம்மளை படைத்திருக்கிறார். அவருடைய படைப்பிலே நம்ம அவருடைய உள்ளத்தில் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கணும். சென்சிட்டிவாக இருக்கும், இருந்தால் தான் சொல்ல முடியும் இல்லையா. அது ரொம்ப முக்கியம்.